கால்குலேஷன் ப்ரோக்ராம். நான் வீட்ல இபி ரீடிங் வந்து அப் டு 500 யூனிட்ஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தனி ரேட்ஸ். ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ, அடுத்த 100 யூனிட்டுக்கு 2.25 ரூபாய், அடுத்த 200 யூனிட்டுக்கு 4000 ரூபாய், லாஸ்ட் 100 யூனிட்டுக்கு 6 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு. அதுவே 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்போ யூசர் கிட்ட இருந்து இன்புட் என்ன வாங்க போறோம்? நம்பர் ஆஃப் யூனிட் இல்லையா? ஸோ யூனிட்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்டு. ஸோ எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கேட்டு வாங்குறோம். வாங்கிட்டு அடுத்து என்ன எழுதணும்? அடுத்து என்ன பண்ணணும் நம்ம? அந்த யூனிட் 500க்கு மேலயா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்லாப்ல நம்ம வாங்கியிருக்க யூனிட் இந்த ஸ்லாப்ல வருதா இல்லைன்னா இந்த ஸ்லாப்ல வருதா அப்படின்றது அடுத்தது இல்லையா? 500 யூனிட்டுக்கு 500 யூனிட்டோ இல்லைன்னா அதுக்கு கீழேயோ யூஸ் பண்ணியிருக்கேனா இல்லைன்னா 500க்கு மேல யூஸ் பண்ணியிருக்கேனா, எனக்கு இது வேணும் இல்லையா? ஸோ இஃப் யூனிட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500, 500 இல்லைன்னா அதுக்கு கீழேயோ இருந்ததுன்னா இந்த ஸ்லாப் இந்த டாரிஃப் எடுக்கணும் இல்லையா? ஸோ 500க்கு கம்மியா இருக்கான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். 500க்கு கம்மியா இருக்கு. ஸோ நான் கொடுத்துருக்க இன்புட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 450 வச்சுக்கோமே, 450. ஸோ யூனிட் வந்து 500க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வந்து இதுல இந்த டாரிஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல என்ன இருக்கு? ஒன் to 100 0. ஓகே, ஸோ அதுக்கு இங்க என்ன போடலாம்? அந்த யூனிட்ஸ் 1 to 100க்குள்ள இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, அதை எப்படி செக் பண்ணலாம்? திரும்ப சொல்லுங்க. If units less than equal to 100 இருந்துச்சுன்னா ஓகே, if units less than or equal to 100 இல்லையா? if units less than or equal to 100, 100ஓ இல்லைன்னா 100க்கு கம்மியா இருந்தாலோ இங்க நான் அமௌண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அமௌண்ட் ஈக்குவல் டு 0. யூனிட் வந்து 100க்கு கம்மியா இருந்ததுன்னா என்ன கட்டணும்? எவ்வளவு பணம் கட்டணும்? no charge. ஓகே, ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 0. யூனிட்ஸ் வந்து லெஸ் தென் 100 இருக்கு, அதனால 0. அடுத்து என்ன செக் பண்ணணும்? Greater than 100. Okay, if units greater than 100, okay, and less than equal to 200, and units less than or equal to 200. Okay, இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கன்ஃபியூஷன் இருக்கா? நோ சார். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஒரு யூனிட் வந்து 100 யூனிட்னு வச்சுக்கோங்க. 100 யூனிட் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும் இல்லையா? இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகும்? லைன் நம்பர் 100க்கு மேல இருந்ததுன்னா ஃபெயில் ஆகும் இல்லையா? அப்போ 100க்கு மேல இருந்தா ஃபெயில் ஆகும். அப்படி ஃபெயில் ஆனா மட்டும்தான் லைன் நம்பர் 25க்கு வரும். கரெக்டா? எஸ் சார். லைன் நம்பர் 25ல நம்பர் டெஃபினட்டா 100க்கு மேல தான் இருக்கும்.
கரெக்டா? Yes, sir. எஸ் சார். நம்பர் வந்து 100க்கு கீழே இருந்ததுன்னா இல்ல 100க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ரெண்டாவது எல்இஃப்க்கு இந்த எல்இஃப்க்கு வருது அப்படின்னா தட் மீன்ஸ் யூனிட்ஸ் வந்து டெஃபினட்டா 100க்கு மேலதான் இருக்கு இல்லையா? அதனாலதான் ரெண்டாவது கண்டிஷனுக்கு வந்திருக்கு. இஸ் தட் ரைட்? Yes, sir. அப்போ இது போட வேண்டிய அவசியம் கிடையாது. மொத கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால தானே ரெண்டாவது கண்டிஷனுக்கே வருது. மொத கண்டிஷன் ஏன் ஃபெயில் ஆச்சு? யூனிட் 100க்கு மேல இருந்தது, அதனாலதான் மொத கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு, ரெண்டாவது கண்டிஷனுக்கு வந்திருக்கு. அப்போ ரெண்டாவது கண்டிஷன்ல டெஃபினட்டா யூனிட் கிரேட்டர் தென் 100 தான் இருந்திருக்கு, அதனாலதான் உள்ள வந்தது இல்லையா? அதனால அந்த கண்டிஷனை திரும்ப செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல வரும்போது யூனிட் வந்து 100க்கு மேல இருந்திருக்கு, அதனாலதான் ரெண்டாவது கண்டிஷனுக்கு வந்திருக்கு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இந்த கண்டிஷன் நான் போடல, இந்த கண்டிஷனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஐ எம் 100% ஷியோர். அதுக்கு 100க்கு கம்மியா வர்றதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா 100 கம்மியா இருந்ததுன்னா மொத கண்டிஷனே ட்ரூ ஆயிரும், லைன் நம்பர் 24க்கு வந்துரும். லைன் நம்பர் 25க்கு வருதுன்னா யூனிட்ஸ் வந்து கிரேட்டர் தென் 100ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? $225. Unit into amount. 225ன்னு சொல்ல முடியாது. நான் 300 200 யூனிட் நான் யூஸ் பண்ணல. நான் 100ல இருந்து 200 வரைக்கும் ஏதோ ஒரு யூனிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 150 இருக்கலாம், 101 இருக்கலாம். 101 இருந்ததுன்னா 2.25 ரூபாய் தான் நான் கட்ட வேண்டிய பணம். ஏன்னா நான் 100க்கு மேல ஒரே யூனிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2.25 ரூபாய் தான் நான் கட்டணும். சொல்லுங்க, இப்ப நான் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றது? யூனிட் ஸ்டார் 2.25. என்னப்பா? யூனிட் மல்டிப்ளை பை 2.25. ஓகே, யூனிட்ஸ் மல்டிப்ளைடு பை 2.25. சரி, இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க யூனிட் வந்து 101 யூனிட்னு நான் சொன்னேன்ல. 101 யூனிட்டுக்கு நான் எவ்வளவு பணம் கட்டணும்? 100 minus 1. 2.25 ஓகே, யூனிட்ஸ்ல ரைட். இருந்து 100 மைனஸ் பண்ணணும். சோ யூனிட்ஸ்ல இருந்து 100 மைனஸ் பண்ணணும். டைரக்டா யூனிட்ஸ்க்கு பணம் கட்டக்கூடாதுல்ல, யூனிட்ஸ்ல இருந்து 100 மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ, அதனால 100 மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் யூனிட்டுக்கு 2.25 ரூபாய் கட்டினா போதும். புரியுதா? யூனிட்ஸ் மல்டிப்ளைடு பை 2.25 போட்டோம்னா 101 யூனிட்டுக்கு 2.25 ரூபாய் கட்ட மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் 227 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு. அப்ராக்சிமேட்லி 230 ரூபாய் கட்டணும். நீங்க சொன்ன கணக்குப்படி 230 ரூபாய் கட்டணும். ஆனா நான் கட்ட வேண்டியது 2.25 ரூபாய் தான். போய் சண்டை போடுவீங்களா இல்லையா ஈபி காரன் கிட்ட? 2.25 ரூபாய் தான் கட்டணும், எதுக்கு 230 ரூபாய் போட்டேன்னு சண்டை போடுவோம் இல்லையா? சோ நம்ம கால்குலேஷன் கரெக்டா போடணும். ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீன்றதுனால அந்த 100 கழிச்சிட்டு மீதி எவ்வளவு வரும்? ஒரே யூனிட் தான் வரும். அந்த ஒரு யூனிட்டுக்கு 2.25 ரூபாய்னா 2.25 ரூபாய் கட்டணும். ரைட். அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணும்? அடுத்த கண்டிஷன் என்ன போடணும்? 100 யூனிட் வரைக்கும் செக் பண்ணியாச்சு, 200 யூனிட் வரைக்கும் செக் பண்ணியாச்சு. அடுத்தது யூனிட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 400. ஓகே, if யூனிட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 400. 200க்கு மேல இருக்கான்றத செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சேம் ரீசன், ஏன்னா இங்க வரக்கூடியது 200க்கு மேலதான் இருக்கும். சரி, இப்போ இங்க அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றது? Amount plus C equal to unit minus 200 multiplied by 5. அமௌண்ட் பிளஸ் ஈக்குவல் டு ஏன் போடுறோம்? அந்த அமௌண்ட்டை சேர்த்து கால்குலேட் பண்றோம். 200க்கு வந்து வேற சார்ஜஸ் பண்றோம். ஓகே, ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருக்க அமௌண்ட்டோட ஆட் பண்ணுமா? ஆமா.
ஓகே. ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் கிடையாது. ஏற்கனவே நம்ம எங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம்? எங்கேயுமே கால்குலேட் பண்ணல. லெஸ் தென் 200 இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்குள்ள போகும். ரைட்? 200க்கு மேல இருந்தாதான் இந்த கண்டிஷனுக்கு வரும். எல்லாமே தனித்தனி எல்இஃப். 2 எல்இஃப்குள்ள போகாது இல்லையா? 2 இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகாது. நம்ம எல்இஃப் போட்டிருக்கோம். ஏதாவது ஒண்ணுக்குள்ளதான் போகும். அப்போ முந்தின இதுக்குள்ள போச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? லைன் நம்பர் 26 எக்ஸிக்யூட் ஆயிருந்ததுன்னா லைன் நம்பர் 28க்கு வராது. கரெக்டா? அப்போ பிளஸ் ஈக்குவல் டு எப்படி போட முடியும்? நம்ம தான் முன்னாடி எதுவுமே கால்குலேட் பண்ணலையே. முன்னாடி கால்குலேட் பண்ணது வேற ரீடிங்க்கு. 400 ரீடிங்க்கு நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ணல. 0 செட் பண்ணியிருக்கோம். 0க்கு அப்புறம் டைரக்டா லைன் நம்பர் 28க்கு தான் வருது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ணல. பிளஸ் ஈக்குவல் டு போட முடியாது. பிளஸ் ஈக்குவல் டு போட்டாலும் 0 கூட தான் ஆட் ஆகும், விச் இஸ் ஆஃப் நோ யூஸ். 0 கூட எதை ஆட் பண்ணாலும் 0 தான் இல்லையா? அதுல பிரயோஜனமே கிடையாது. ரைட். ஸோ இப்போ 400 யூனிட் ஸ்லாப். இப்போ நான் என்ன கால்குலேஷன் போடணும்? கெஸ் பண்ணுங்க. நான் ஓரலா சொன்னேன் இல்லையா? சொல்லுங்க. யூனிட் minus 100 into 4.5 sir. ஓகே, நீங்க சொல்றத அப்படியே நான் டைப் பண்றேன். யூனிட்ஸ் மைனஸ் 100 ஆ into 4.5. ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 100 யூனிட் ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க யூனிட் வந்து 350 யூனிட்னு வச்சுக்கோங்க. 100 யூனிட் ஃப்ரீ ஆயிருக்கு அப்படின்னா 250 யூனிட்டுக்கு நான் பணம் கட்டணும். 250 யூனிட்டுக்கு 4000 ரூபாய் கட்ட சொல்றீங்க. ஆனா என் கால்குலேஷன் அப்படி கிடையாது இல்லையா? ஏன்னா 100ல இருந்து 200 யூனிட்டுக்கு நான் 225 ரூபாய் நான் கட்டணும். 100ல இருந்து 200 யூனிட்டுக்கு 225 ரூபாய் நான் கட்டணும். அடுத்த ஒரு 150 யூனிட், அதாவது 200ல இருந்து 350, அந்த 150 யூனிட்டுக்கு வந்து 4000 ரூபாய் கட்டணும். ரைட்? ஆனா நீங்க சொல்றது 250 யூனிட்டுக்கும் 4000 ரூபாய் கட்டணும்னு சொல்றீங்க. அப்படின்னா நான் அதிகமா கட்டுறேன் அப்படின்னு சொல்றீங்க. அது உண்மை கிடையாது இல்லையா? அப்போ இங்க எப்படி கால்குலேஷன் போடுறது? ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ. அடுத்த 100 யூனிட்டுக்கு இப்ப 350 யூனிட்னா டெஃபினட்டா இந்த ஸ்லாப்ல வருது. 100 யூனிட் ஃப்ரீ. அடுத்த 100 யூனிட்டுக்கு 225 ரூபாய் நான் கட்டணும். அதுக்கப்புறம் 150 யூனிட் இருக்கு, அதுக்கு 4000 ரூபாய். எப்படி நான் கால்குலேஷன் எழுதுறது? யார் யோசிச்சு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சரி, உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ. ஏன்னா 100 ரூபாய். ஐ மீன் ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ, அதாவது 0 rupees. அப்படின்னா இது 0 into 100 0. ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ 0. அடுத்து என்ன பண்ணும்? அந்த 4.5 இருக்கிற இடத்துல 2.25 போட்டிருக்கணும். 2.25 தான் இங்க போட்டிருக்கோமே. இல்ல அது ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ன்றது ஃப்ரீன்றதை இங்க கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே நான் ஆட் பண்ணணும். ஓகே. சோ 350 யூனிட் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்லாப்ல வருது. ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ. அடுத்த 100 யூனிட்டுக்கு 225 ரூபாய் இல்லையா? சோ மூணாவது ஸ்லாப்ல வருதுன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாப் ஃபுல்லா யூஸ் பண்ணதுனால தானே மூணாவது ஸ்லாபுக்கு வருது.
ஸோ ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு 0 rupees, அடுத்த 100 யூனிட்டுக்கு 225 ரூபாய் இல்லையா? 100ல இருந்து 200 யூனிட்டுக்கு 225 ரூபாய். ஸோ 200 யூனிட்டுக்கு உண்டான கால்குலேஷன் நம்ம முடிச்சிட்டோம். யூனிட்ஸ் மைனஸ் 200. மொத 200 யூனிட்டுக்கு உண்டான கால்குலேஷன் இது. ரிமைனிங் இருக்கிறதுக்கு இந்த கால்குலேஷன் 0 பிளஸ்ன்றத நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 0 is 0. அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இப்ப போட்டிருக்கிறது கரெக்டா? கரெக்ட். எத்தனை அந்த பேருக்கு புரியல? 225 மட்டும் மேல இருக்கிற மாதிரி மாத்தலாம். ஓகே. எஸ். எத்தனை பேருக்கு புரியல? நித்யஸ்ரீக்கு புரியலையா? ஓகே சரி. இப்போ 350 யூனிட் நான் பணம் யூஸ் பண்ணிருக்கேமா? சரியா? 350 யூனிட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ 350 யூனிட்டை 3 ஸ்லாப் இருக்கு இல்லையா? அதை நான் எப்படி பிரிக்கலாம்? 100 பிளஸ் ஃபர்ஸ்ட் 100, அதுக்கப்புறம் அடுத்த 100 பிளஸ் 200 ஆயிடுச்சு. மீதி எவ்வளவு இருக்கு? 150. 150. ரைட். ஸோ இந்த 3வது ஸ்லாப் அதை தான் சொல்லுது இல்லையா? ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு ஒரு அமௌண்ட், அடுத்த 100 யூனிட்டுக்கு ஒரு அமௌண்ட், அடுத்து இருக்கிற 200 யூனிட்டுக்கு ஒரு அமௌண்ட். ஸோ இந்த 350 நான் பிரிக்கணும், இந்த ஸ்லாப் படி நான் பிரிக்கணும்னா 100 யூனிட் பிளஸ் 100 யூனிட் பிளஸ் 150 யூனிட். ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு என்ன அமௌண்ட்? நித்யா, நித்யா 0 சார். ஓகே. அடுத்த 100 யூனிட்டுக்கு மொதல் ஸ்லாப் சொல்லியாச்சு. அடுத்த ஸ்லாபுக்கு அடுத்த 100 யூனிட்டுக்கு எவ்வளோ? சார். ஓகே 225 தான். ஏன்னா 100 into 2.25 225 இல்லையா? 2.25. அடுத்தது நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்றது தெரியாது. 350 இருக்கலாம், ரைட்? இல்லைன்னா 250 இருக்கலாம். எல்லாமே ஒரே ஸ்லாப் தான். 350, 250, 300 எல்லாமே ஒரே ஸ்லாப் தான். ஸோ 3வது இருக்கிற நம்பரு என்ன நம்பர் வேணா நான் வரலாம். ஸோ ஏன்னா 400க்கு கம்மியா இருக்கு. நான் 200ல இருந்து 400 வரைக்கும் எந்த நம்பர் வேணா வரலாம். அப்போ அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 150ன்றது எப்படி வந்துச்சு? 300 மைனஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சாரி 200 மைனஸ் பண்ணிட்டோம். 200 மைனஸ் பண்ணதுனால 350 வந்தது. அப்போ 3வது ஸ்லாபுக்கு 150 into 4.5. இதுதான் கால்குலேஷன். 350 யூனிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ, அடுத்த 100 யூனிட்டுக்கு 2.25 ரூபாய், which is 225 rupees. 225 rupees. அடுத்து 150 யூனிட், 150 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 4000 ரூபாய் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒருவேளை யூசர் 250 யூனிட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 100 பிளஸ் 100 பிளஸ் 50 250 இல்லையா? 100 யூனிட் பிளஸ் 100 யூனிட் பிளஸ் 50 யூனிட். அப்போ 0 0 இந்த ஃபர்ஸ்ட் 2 இது மாறாது. ஏன்னா அந்த 2 ஸ்லாப் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மாறாது. 3வது 50 யூனிட் இல்லையா? அப்போ 150க்கு பதிலாக 50 into 4.5. அந்த 50 எப்படி வந்தது? 200 மைனஸ் 250. இப்ப புரிஞ்சுதா நித்யா? புரிஞ்சுச்சு சார். இப்ப ஏதாவது குழப்பம் இருக்கா? கன்ஃபியூஷன் இருக்கா? இல்ல சார். ஓகே குட். அதனாலதான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ, அடுத்த 100 யூனிட்டுக்கு 2.25 rupees, அதனால 225. ஃபர்ஸ்ட் 200 யூனிட்டுக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால 200 யூனிட்டுக்கு மேல இருக்கிற யூனிட்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணா போதும், which is யூனிட்ஸ் மைனஸ் 200 into 4.5. அடுத்து என்ன ஸ்லாப் செக் பண்ணணும்?
அடுத்து இங்க நான் என்ன பண்ணும்? யூனிட்ஸ் எலீஃப்ல வந்து 500க்கு மேல உள்ள யூனிட்ஸை செக் பண்ணணும் சார். நமக்கு இன்னும் ஒரு ஸ்லாப் இருக்கே, லைன் நம்பர் 7 இருக்கே. லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 500. ஓகே, எல் இஃப் யூனிட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500. இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? எல்ஸ் போடலாம் சார். எல் இஃப் போடலாமா எல்ஸ் போடலாமா? ஏன் எல்ஸ் போடணும்? ஏன்னா நம்ம மேலேயே 500 கீழே இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம்ல சார். ஓகே, அதனால இங்க 400 மேல இல்லைன்னா 500 கீழே தான் சார் இருக்கும். வெரி குட். நம்ம போட்டிருக்க கண்டிஷனே வந்து என்ன? யூனிட்ஸ் வந்து 500க்கு கம்மியா, 500 இல்லைன்னா அதுக்கு கம்மியா இருந்தா மட்டும்தான் இங்க உள்ள வரும் இல்லையா? அப்போ யூனிட்ஸ் வந்து 400க்கு கம்மியா இல்ல அதுக்கு மேல இருக்குன்னா டெஃபினட்டா அது 500க்கு கம்மியா தான் இருக்குன்னு அர்த்தம். 500 விட அதிகமா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யூனிட்ஸ் 500க்கு கம்மியா இருந்தா மட்டும்தான் உள்ள வரும், இல்லைன்னா உள்ளேயே வராது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வருதுன்னா யூனிட்ஸ் வந்து டெஃபினட்டா 500க்கு கம்மியா தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால எல்இஃப் போட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்ஸ் போட்டா போதும். வேற பாசிபிலிட்டியே கிடையாது. யூனிட்ஸ் வந்து டெஃபினட்டா 500க்கு கம்மியா தான் இருக்கும். 500க்கு மேல இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிருக்கும், அதனால உள்ளேயே வராது. 400க்கு கம்மியா இல்ல அப்படின்னு இங்க வந்ததுன்னா டெஃபினட்டா இட் இஸ் லெஸ் தென் 500, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500. தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஓகே, சரி, இங்க அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றது? 225 plus ஓகே, 450. 450. ஓகே, இன்னும் கொஞ்சம் மேல நான் எடுத்துட்டு போயிடுறேன். இந்த ஒரு லைனை டெலீட் பண்ணிடுவோமா? சரி, 225 plus 450யா? Yes, sir. ஓகே, அடுத்து Plus unit minus 300 into 6. யூனிட்ஸ் மைனஸ் 300 300 into 6.0. 6 rupees. ஓகே, ஆனா ஒரு கரெக்டா? doubt. அந்த 450 இடத்துல சொல்லுங்க. 900 வராதா? ஓகே, காயத்ரி 900 வராதா? $900 தான் வரும், 450 வராது. ஏன் 900 வருதுன்னா 200 யூனிட், 200ல இருந்து 400 யூனிட் வரைக்கும் 200 யூனிட் இருக்கு இல்லையா? சோ அப்போ 400 வராது, 450 வராது, 900. ஏன்னா இப்ப கரெக்டா? Yes, sir. கரெக்ட். அமிர்தா இப்ப கரெக்டா? கரெக்ட். இப்பயும் கரெக்ட் கிடையாது. அது அந்த லைன்ல ஒரு தப்பு இருக்கு. என்ன 400 தப்பு? யூனிட்ஸ் மைனஸ் பண்ணணும். ஓகே, 300 பண்ணிருக்கோம், 400 பண்ணணும் இல்லையா? ஏன்னா 400 யூனிட்டுக்கு மேல இருக்கிறது மட்டும்தான் 6 ரூபாய். அப்போ 400 ரூபாயில மைனஸ் பண்ணணும். நீங்க மேல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு 100 இன்க்ரிமெண்ட் பண்ணி சொல்லிட்டீங்க. நோ, கொடுத்திருக்க ஸ்லாப் அப்படி கிடையாது. Yes, sir. ஓகே, ஸோ பே அட்டென்ஷன் டு த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சில டைம் அப்படிதான், நம்ம மைண்ட் அப்படிதான் ஒர்க் ஆகும். ரைட், இதுல இப்போ இது வரைக்கும் போட்டதுல யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணா. இல்லண்ணா. ஓகே, ஸோ இப்போ 500 யூனிட் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ எல்ஸ் 500 யூனிட்டுக்கு கம்மியா இருந்ததுன்னா இந்த ஸ்லாப், 500 யூனிட்டுக்கு அதிகமா இருந்ததுன்னா வேற ஸ்லாப் இல்லையா? நான் மேல கொஸ்டின் மேல கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால ஐ டைப் இட் அகைன் ஹியர். 500 யூனிட்டுக்கு கம்மியா இருந்ததுன்னா இந்த ஸ்லாப், 500க்கு மேல இருந்ததுன்னா இப்ப இருக்கிற ஸ்லாப். சோ இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட், வாட் ஷுட் ஐ டு?
யூனிட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 600 இருக்கான்னு பார்க்கணும். சரி, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 600 கிடையாது. இந்த இடத்துல இந்த ஸ்லாப் வந்து 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா இந்த ஸ்லாப். ஆனா யூனிட்ஸ் வந்து 500ல இருந்து ஸ்டார்ட் ஆகல, 0ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? அப்ப இங்க யூனிட்ஸ் வந்து நான் 600க்கு மேல இருக்கான்னு நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த இது வரைக்கும் போட்ட இஃப் கண்டிஷன் வேற. யூனிட்ஸ் வந்து 500க்கு கம்மியா இருந்ததுன்னா இந்த ஸ்லாப். இப்போ யூனிட்ஸ் 500க்கு மேல ஆயிடுச்சு. அப்போ இந்த ஸ்லாப் மேல இது வரைக்கும் போட்டதெல்லாம் மறந்துடணும். ஏன்னா அது 500 யூனிட்டுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு. இப்போ 500 யூனிட்டை தாண்டி யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஸ்லாப். அப்போ எதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 100ல இருந்து ஸ்டார்ட். ஓகே, ஆனா 0ன்றது ஃபர்ஸ்ட் எஸ் இனிஷியலைஸ் காயத்ரி, பண்ணிக்கணும். அது மேலேயே போட்டேனே நானு. எல்லா இஃப்க்கும் மேலேயே நான் போட்டேன் இல்லையா? சார் இஃப்க்கு மேலேயே போட்டதுனால அது 0 இனிஷியலைஸ் தான் ஆயிருக்கும். ஓகே. சரி, இப்போ இங்க வந்து என்ன போடலாம்? நீங்க யூனிட்ஸ் கிரேட்டர் than 600 நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஆன்சர் நான் சொன்னது கரெக்டா அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு ரீசனோட சொல்லுங்க. சார் இப்போ ப்ராப்ளமே 500 யூனிட்டுக்கு ம். மேல இருக்கிறவங்க தான் நம்ம ம். இவ்வளவு அமௌண்ட் அப்படி சொல்றோம் சார். அப்ப அவங்க ஓகே 500 மேல தானே சார் இருக்கும். அப்ப ஏன் சார் நம்ம திரும்ப அவங்களுக்கு 0ல இருந்து 500 இவ்வளவு அமௌண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்? ஓகே, வெரி குட். ஒருவேளை நீங்க சொல்ற ஆன்சர் நான் தப்புன்னு சொன்னா கூட யூ ஷுட் சேலஞ்ச் மீ. ஓகேவா? நான் சொல்ற ஆன்சர் இந்த ரீசன்னால தப்பு, இந்த ரீசன்னால கரெக்ட். நீங்க ஏன் தப்புன்னு சொல்றீங்கன்னு திரும்ப என்கிட்ட கேட்கலாம். யூ ஆல்வேஸ் ஹேவ் ரைட்ஸ் டு ஆஸ்க். நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னா ஏன் தப்பு சொல்றீங்கன்றத நீங்க திரும்ப கேட்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணணும்? கண்டிஷன் என்ன பண்ணணும்? யூனிட்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 500. ஓகே, சோ இந்த இடத்துல எல்ஸ்ல டெஃபினட்டா வந்து 500க்கு மேல தான் இருக்கும். எஸ் சார். ஓகேவா? அது 501 யூனிட்டா இருந்தாலும் 500க்கு மேல தான், 600 யூனிட்டா இருந்தாலும் 500க்கு மேல தான், 5000 யூனிட் இருந்தாலும் 500க்கு மேல தான், 50000 யூனிட் இருந்தாலும் 500க்கு மேல தான். கரெக்டா? எஸ் சார். ம். அப்ப இங்க என்ன போடணும்? சார் அந்த எல்ஸ் கண்டிஷனுக்கு பதிலா எலிஃப்லே யூனிட்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 500 தான் போட்டுட்டு அவங்க 500ம் இல்ல 500க்கு மேலேயும் இல்ல கீழேயும் இல்ல அப்படின்னா லாஸ்டா எல்ஸ் கண்டிஷன்ல வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம்ல சார்? ஓகே, 500க்கு மேலேயும் இல்ல கீழேயும் இல்ல அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ஒரு 1000 யூனிட்ஸுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 1000 யூனிட்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 11 ரூபாய் கட்டணும். கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா அந்த இஃப் கண்டிஷன்ல லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 600 தானே வரும். ஓகே, சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600 தான் வரும். ஆமா. நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600 தான் வரும். சரி, அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றது? ஏன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600 வரும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அமௌண்ட் வந்து 500க்கு கம்மியா இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஸ்லாபுக்கு போயிடும். அப்போ செகண்ட் ஸ்லாபுக்கு வருது அப்படின்னா டெஃபினட்டா 500க்கு மேல தான் இருக்கு. 500க்கு மேல வர்றதுனால தான் இந்த செகண்ட் ஸ்லாபே வருது. அப்போ டெஃபினட்டா 500க்கு மேல தான் இருக்கும். 500க்கு மேல இருக்கிற மொதல் ஸ்லாப் இது 8 ரூபாய் ஸ்லாப். அப்போ இங்க அமௌண்ட் வந்து என்ன கால்குலேஷன் பண்ணும்? யூனிட் இன்டு 8 900 ஆஹா, யூனிட் இன்டூ 8 rupees கிடையாது. இல்ல 900 ஃபர்ஸ்ட் போடணும். Again, pay Okay. attention to the details. 900-ஆ?
ஆமா ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 100 வரைக்கும் அப்படின்னா அதுல 0 அமௌண்ட் தான் வருது, அதனால ஓகே அது 0 ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து 101ல இருந்து 400 அப்படின்னா அப்போ அங்க 200 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? 300 அப்போ 300 யூனிட் இருக்கு இல்லையா? அப்ப எவ்வளவு வரும்? 225 சார்? இங்க இந்த இந்த இதுக்கு 1350. 300 யூனிட் ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ 0. அதாவது இந்த இடத்துல கண்டிஷன் வருதுன்னா இது வந்து டெஃபினட்டா 500 யூனிட்டுக்கு மேல இருக்கிறதுனால தான் இங்க வருது. 500 யூனிட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ, அடுத்த 300 யூனிட்டுக்கு 4000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு இல்லையா? ஸோ விச் இஸ் 1350. எப்படியும் நான் கால்குலேஷன் போட்டுக்கிறேன். 300 into 4.5 which is 1350 plus 600. இந்த இதுவும் 600 இல்லையா? 100 into 6 100 into 6 600. ஃபர்ஸ்ட் 500 யூனிட் முடிஞ்சிருச்சு. 500 யூனிட்டுக்கு கால்குலேஷன் முடிச்சாச்சு. அடுத்து 500ல இருந்து 600 இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லாப். அப்போ இந்த கால்குலேஷன் என்ன போடலாம்? யூனிட்ஸ் மைனஸ் 500 into 8. ஓகே, யூனிட்ஸ் மைனஸ் 500 into 8. யூனிட்ஸ் மைனஸ் 500 into 8. ஃபர்ஸ்ட் 500 யூனிட்டுக்கு உண்டான கால்குலேஷன் இதுதான். 500 யூனிட்டுக்கு மேல இருக்கிறதுக்கு இந்த கால்குலேஷன். ஓகே, ஸோ 300 into 4.5 1350. அது எனக்கு நல்லா தெரியும் 1350. 100 into 6 600. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். இந்த 0 எடுத்துடலாம். ஸோ 1350 பிளஸ் 600 என்ன வரும்? 1950 இல்லையா? ஸோ 1950 பிளஸ் யூனிட்ஸ் மைனஸ் 500 into 8. ரைட். எல்இஃப் இங்க என்ன பண்ணோம்? less than or equal to 800. ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 800 இருந்ததுன்னா என்ன பண்ணோம்? Two 2750. எப்படி வந்தது? 1950 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் Okay. இங்க ஒரு 100 யூனிட்ஸ்க்கு வந்து ம். 8 ரூபாய் போட்டிருக்கோம், அதனால 800 ஆயிரும். ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஓகே, 800 1950 ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருக்க 1950. அதுக்கப்புறம் 500ல இருந்து 600க்கு அது ஒரு 8 ரூபாய். ஸோ 800 ருபீஸ். ம். அதுக்கப்புறம் யூனிட்ஸ் மைனஸ் 600 into 9. இன்டூ 9. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் தனியா ஒரு பிராக்கெட் நான் போடல. ஏன் பிராக்கெட் போடலன்னா ஆஸ் பர் போர்ட்மாஸ் ரூல் மல்டிப்ளிகேஷனுக்கு பிராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்த ப்ரையாரிட்டின்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அதனால இதுக்கு நான் தனியா பிராக்கெட் போடல. இல்ல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா ஆட் அ பிராக்கெட் ஹியர், தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ 800 யூனிட்டுக்கு கம்மியா இருந்ததுன்னா இதுதான் கால்குலேஷன். 1950 பிளஸ் 800 என்ன சொன்னீங்க? 2750. ஓகே, 2750. அடுத்து எல்இஃப்ல என்ன பண்ணோம்? less than or equal to 1000. ஓகே, 800க்கு அப்புறம் 1000 ஸ்லாப் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1000. அமௌண்ட் ஈக்குவல் டு 2750 பிளஸ் என்ன வரும்? ஸோ இப்போ நான் இந்த ஸ்லாபுக்கு நான் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்லாப் வரைக்கும் 2750. அதுக்கப்புறம் 600ல இருந்து 800 வரைக்கும் 9 ரூபாய் இல்லையா? அப்போ 1800
200 into 9. 200 into 9 வந்து 1800. அதுக்கப்புறம் 800ல இருந்து 1000க்கு 10 ரூபாய். அப்ப இங்க என்ன கால்குலேஷன் போடணும்? தௌசண்ட் Unit minus 800 into 10. ஓகே, இந்த ஸ்லாப்ல தான் இருக்கும் இல்லையா? 800 ஸ்லாப்ல இருக்கும், 800 to 1000 ஸ்லாப்ல இருக்கும். அப்படின்னா 800ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு என்ன வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு 10 ரூபாய் கட்டணும். ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் கட்டணும் இல்லையா? ஸோ யூனிட்ஸ் 1000 கிடையாது, யூனிட்ஸ் மைனஸ் 800 இன்டூ ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய். ஓகே, ஸோ 2750 பிளஸ் 1800 என்ன வரும்? 4550யா? ஆமாண்ணா. ஓகே, 4550 பிளஸ் யூனிட்ஸ்ல இருந்து 800 மைனஸ் பண்ணிட்டு 10 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அதை பே பண்ணணும். அடுத்து கடைசி ஸ்லாப் என்ன பண்ணும்? எல்ஸ். இங்கே நான் எல்இஃப் போடல, ஏன்னா 1000 ரூபாய்க்கு 1000 யூனிட்டோ இல்லைன்னா அதுக்கு கம்மியா இருந்தாலோ, இது 1000 யூனிட்டை தாண்டிருச்சு அப்படின்னா இந்த ரேட்டு அது எவ்வளவா வேணா இருக்கலாம். 1001 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். ஸோ இதுக்கு என்ன அமௌண்ட் போடணும்? 4550 பிளஸ் என்ன போடணும்? 2000 பிளஸ் 1000 யூனிட்டுக்கு மேல இருக்கிற யூனிட்ஸ்க்கு 11 ரூபாய். 1001 யூனிட்டா இருந்ததுன்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபாய். யூனிட்ஸ் மைனஸ் 1000 into 11. Into 11. ஓகே, யூனிட்ஸ் மைனஸ் 1000 into 11. ஓகேவா? ஸோ 4550 பிளஸ் 2000 இது வந்து 6550. அதனால இதை டெலீட் பண்ணிடுறேன். 6550. 1000 யூனிட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா இந்த ஸ்லாபுக்கு உண்டான ரேட்டு 6550 ரூபா. 1000 யூனிட்டுக்கு மேல எவ்வளவு யூஸ் பண்றோமோ ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபாய். ஸோ 1000 யூனிட்டுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு 6550 ஃபிக்ஸட் ரேட்டு, அதுக்கு மேல இருக்கிறதுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்குமோ ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபாய். எல்லா கண்டிஷனும் இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். நவ் வில் ஸ்க்ரால் டு த டாப். எல்லாமே செக் பண்ணிட்டேன்னா இன்னும் வேற ஏதாவது மிஸ் ஆகுதா? நான் செக் பண்ண வேண்டியது இன்னும் ஏதாவது இருக்கா? எல்லா கண்டிஷனும் செக் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். லெஸ் தென் 500 பார்த்துட்டோம், கிரேட்டர் தேன் 500க்கும் எழுதிட்டோம். 500 ஸ்லாப் வரைக்கும் போட்டோம். 1000 ஸ்லாப் 1000 யூனிட்டுக்கு மேல இருந்ததுன்னா என்ன, அதையும் போட்டோம். ஸோ வி ஃபினிஷ்ட் எவ்ரிதிங். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, எல்லாமே பண்ணியாச்சு. யூசர்கிட்ட சொல்லலையே, யூசருக்கு சொல்லணும்ல. print formatted printல you have used எத்தனை யூனிட்ஸ்? யூனிட்ஸ் பே ருபீஸ் என்ன பண்ணும்? அமௌண்ட். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாம யூசருக்கு எப்படி அவுட்புட் தெரியும்? இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, என்டர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்டு 198. எவ்வளவு வரும் அவுட்புட்? என்ன வரும்? 0. ஃபர்ஸ்ட் 100 யூனிட் நான் ஃப்ரீ சொன்னேன்ல. ஓகே, ஸோ இப்போ நான் மேல திரும்ப வைக்கிறேன். 101 யூனிட் என்ன வரும்? என்ன வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? $2.25. ஓகே, 2.25 ரூபாய் வரணும் இல்லையா? கரெக்ட்,
₹2.25 வருது. 2.25 ₹2.25. ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ, அடுத்த 100 யூனிட்டுக்கு ₹2.25. அடுத்து 450 யூனிட் 1425. இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம டீபக் பண்ணி பார்க்க போறோம். எத்தனை பேர் பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பாத்தீங்க நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம்? ஒருத்தர் மட்டும் தானா? ஓகே, இன்னைக்கு அதை ட்ரை பண்ண போறீங்க. ஹோம்ஒர்க்கே அதுதான். ஓகே, யூனிட்ஸ் வந்து அதே 450 நான் போடுறேன். பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆயிடுச்சு. இங்க ஸ்டெப் ஓவர் F10 இதை நான் கிளிக் பண்றேன். இதை நான் கிளிக் பண்ணலன்னா நான் கீபோர்ட்ல F10 நான் பிரஸ் பண்ணுவேன். ஓகே, எனக்கு மவுஸ் யூஸ் பண்றதை விட கீபோர்டு யூஸ் பண்றதுதான் கம்ஃபர்டபுள். அதனால நான் கீபோர்ட்ல F10 நான் போடுவேன். ஓகே, இப்போ யூனிட் வந்து 500க்கு கம்மியா தான் இருக்கு. ஸோ 500க்கு கம்மியா இருக்கா, 100க்கு கம்மியா இருக்கா? இல்ல, 100 விட அதிகம். 200க்கு கம்மியா இருக்கா? இல்ல, அதை விட அதிகம். 400க்கு கம்மியா இருக்கா? அதுவும் கிடையாது, அதை விட அதிகம். அப்போ 225 plus 900 plus units minus 400 into 6. So amount வந்து 1425. இப்போ ஸ்டெப் ஓவர்னு கொடுத்தோம்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் லைன் நம்பர் 40க்கு அப்புறம் எதுவும் இல்லை, ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ டீபக் பண்ணாம நான் சும்மா ரன் பண்றேன். என்டர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்ட் 1050 யூனிட்ஸ் அப்படின்னா 7100 rupees. 1001 என்ன வரும் அவுட்புட்? யார் சொல்றீங்க? 1001 யூனிட் என்ன அவுட்புட் வரும்? 6561. ஓகே, வெரி குட். 6550 பிளஸ் 11 ரூபாய். ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபாய் இல்லையா? ஸோ 6561. தட் இஸ் அவுட்புட். யூ ஹவ் யூஸ்ட் 101 யூனிட்ஸ், பே ₹6561. ரைட், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.